ஒன்று தீமோத்தேயு 4. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அது பழிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் இரட்சித்து கொள்ளுவாய். ஜெபம். கிருபையை நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அநேக தடுமாற்றங்கள் பலவீனங்கள் யாவும் விலகும்படியாய் செபிக்கிறோம். அநேக இக்கட்டுகள், போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கு கர்த்தர் நீர் எங்களை விலக்கி பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். விசுவாசத்திலே நாங்கள் தேறினவர்களாய் இருக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். நீர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமைகளை விளங்க பண்ணுகிறவர். கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே எங்களுக்குரிய பலவீனங்களை விலக்கி நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத கர்த்தர், நீதியின் வலகரத்தால தாங்கி வழி நடத்துகிறவர். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். கடன் பார கட்டுக்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். அவர்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தமாக்கும். நீதியின் வலகரத்தால் எங்களை தாங்கி வழி நடத்தும். ஆண்டவரே எங்கள் குறைவுகள் யாவும் நிறைவாக்கப்படட்டும். அற்புதங்களை காணும்படி செய்யும் விசேஷித்த ஞானத்தினால நீர் எங்களை பலப்படுத்தும். நாங்கள் போகிற வருகிற எல்லா பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். சந்திக்கிற எல்லா அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணும். அற்புதம் காணும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.